பிராய்லர் கோழியாக சமைச்சு நாட்டுக்கோழின்னு ஒன்று இருக்கிறதே மறந்து போச்சுங்க. போன வாரம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டு கேட்டதுனால நாட்டுக்கோழி வாங்கி சமைச்சேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு சும்மா பட்டையை கலப்போம். சாப்பாட்டுக்குன்னு இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே டக்கராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மிளகு, சீரகம், சோம்பு இது மூணுமே ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பத்த பல்லு பூண்டும் 2 இன்ச்சு போல இஞ்சியும் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. கடையிலேயே நல்லா தீட்டி எடுத்த நாட்டுக்கோழி வாங்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யறேன். எண்ணெய் சூடானதோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் ஆனியனை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்படியே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதுல மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சு அந்த விழுதியும் சேர்த்துக்கிட்டு அப்படியே புதினா, கொத்தமல்லி சேர்த்து அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கழுவி வச்சிருக்கிற நாட்டுக்கோழி அதுல சேர்த்துக்கோங்க. நல்ல நாட்டுக்கோழி இந்த மசாலால நல்லா படுற அளவுக்கு நல்லா அதை கலரி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் தான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்க போகுது. ஸோ நல்லா வதக்கி எடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல 2 கப்பு போல தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. அங்க பாருங்க மசாலாவும் எண்ணெயும் நாட்டுக்கோழி தகன்னு இருக்கு. அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுலாம் போல இருக்கும். பட் ஆனா இன்னும் ஒரு ஐட்டம் பாக்கி இருக்குங்க. அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் பாலோட இது சுவை வந்து இன்னும் கூடுதலா இருக்கும். ஒரு 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொத்தமல்லியை தலையில போட்டு சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க. எப்படிதான் அந்த நாட்டுக்கோழியோட ருசி இத்தனால மறந்தோம் அப்படின்னு தோணும். ஸோ சிம்பிளான இன்கிரீடியன்ட்டோட டக்கரான ஒரு குழம்பை செஞ்சு காமிச்சிட்டேன். அப்புறம் என்னங்க, வர ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்டுக்கோழியை செஞ்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள அசத்துங்க. அப்படியே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.